24 இதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு, இந்த வசனத்தை நம்பர் 1 அழைப்பு, 2 அவருடைய பாடு. அல்லேலூயா. அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். எனக்கும் உங்களுக்கும் உங்களுக்கு மட்டும் சொல்ல, எனக்கு உங்களுக்கு சேர்த்து சொல்றேன். நமக்கு எல்லாருக்கும் இந்த நாட்கள்ல நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்துவது மிக அவசியமாயிருக்கு. அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் பகுதி வரைக்கும் ஊழியத்தை கொண்டு போக மாட்டாரு, கடைசி வரைக்கும் நம்ம கொண்டு போவாங்க. அந்த அழைப்பை கெடுக்கிற அத்தனையாருடைய ஆவிகளை கர்த்தர் முறியடிக்கும்படியான அபிஷேகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதாவது ராஜகுமாரர்களை எல்லாம் அழிக்கிற ஆவி. ராஜகுமாரர்கள் மீன்ஸ் கர்த்தருடைய பிள்ளைகள், ஊழியர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள், அவர்களை குறிவிட்டு அழிக்கிற அதிகாரங்களை கர்த்தர் முறியடிக்கும்படியான அபிஷேகத்தை நம்மக்குள்ளாய் கொடுத்திருக்கிறார். ஒரு மாமிசத்தை அழிக்க யாரால முடியும்? நம்ம மேல கொடுத்த அபிஷேகத்தை அழிக்க யாராலும் முடியாது. அபிஷேகம் தேவனால் கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் எலிசாவை அடிச்சு எலிசாவை கொண்டு போய் ஒரு கல்லறையில் கொண்டு அடக்கம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஆள் நிற்குது. அடுத்த ஒரு டீம் டெட் பாடி கொண்டு இருக்கிறாங்க. அந்த கல்லறை பக்கத்தில் கொண்டு போறாங்க. கல்லறையில் ஜஸ்ட் டச் பண்ண உடனே அந்த டெட் பாடி என்ன செய்யுது? உயிரோடு இருக்குது. நம்ம என்னப்போ அழைப்புல அபிஷேகம் இருந்தா நமக்கு சரீரத்தில் உயிர் இல்லாமல் பரவாயில்ல, கிரியைகள் அழைப்புல அவன் சரீரத்துல பலம் இல்லாம இருக்கலாம், அழகு இல்லாம இருக்கலாம், பணம் இல்லாம இருக்கலாம். அழைப்புக்கு பின்னால பாஸ்டர்ஸ் ஒரு அபிஷேகம் இருக்கு. ஒவ்வொரு தொட்டு நம்ம சொல்லுற ஒரே ஆலோசனை, அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஒரு நாளும் நிற்கப்பட தேவன் அனுமதிக்க மாட்டார். எந்த இடத்தில் எதற்காக தேவன் நம்மை அழைத்தாரோ அதே இடத்தில் தேவன் நம்மை உயர்த்துவார். அதே இடத்தில் அவர் நம்மை கொண்டு செய்ய வைக்க வேண்டிய காரியங்களை நேர்த்தியாய் செய்ய தேவன் உதவி செய்வார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அது ஒரு சர்ச்சுக்கோ ஒரு பாஸ்டர்ஸ்க்கு மட்டும் இல்ல, ஆண்டவருடைய பிள்ளைகளாக எல்லாரும் கர்த்தர் கொடுக்கிற ஒரு ப்ராமிஸ், ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். தமிழ், மலையாளம், தமிழ் ரெண்டு மிக்ஸி. ஓகே, இவ்வளவு சோ புரியுற மாதிரி என்ன போதுல வந்து புரிஞ்ச போது எதுக்கு ஒரு ஷோ வந்து வேண்டாம் உள்ள வந்து மனம் கொஞ்ச நாள் அப்படியே வரும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ சோ எனக்கும் உங்களுக்கும் ஆரோக்கியம் எப்போ ஒரு மாதிரி இல்லை, பலவீனமாயிடும், உடம்புல பலவீனம் வரும். சாதா சொல்றான், வாக்குத்தத்தம் இருக்குல்ல, அதனால அதெல்லாம் முடிஞ்சது, நீ வாக்குத்தத்தம் வரை காத்திருக்காத, ஏதோ கொஞ்சம் நடந்துச்சு, நீ நடக்காது, க்ளோஸ். நீங்க நம்புங்க, என் சரீரம் மரித்து மண்ணில் அடக்கப்பட்டாலும் அந்த ஏரியாவிலையும் தேவனுடைய வல்லமை இருக்கும். அந்த ஏரியாவிலையும் அற்புதங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. மற்றொரு பகுதி இருக்கிறது, தப்பா எடுத்துக்காதீங்க. அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அழைத்த தேவன் பல வேளையில் கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தோம், ஆண்டவரை பயன்படுத்தினார். எத்தனை நம்பரையும் தெரியல. நம்ம நினைக்கிறோம் நான் உண்மையா இருந்தனால அங்க பயன்படுத்துறாரு. இல்லைங்க, நான் உண்மை இல்லை, ஆனா கர்த்தரனை ஏன் தெரியுமா? அவர் உண்மை உள்ளவர். அவர் நம்மளுக்கு ஒரு ஒரு கிஃப்ட் கொடுத்தா திருப்பி வாங்க மாட்டார். ஆளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தா திருப்பி வாங்க மாட்டார். பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு? நம்ம எப்போ அதை பயன்படுத்தல நிப்பாட்டுறோமோ
ஆறு வரைக்கும் அது இருக்குது. சரி, அப்ப குறைகள் இருக்குமா? இருக்கும். அதையெல்லாம் வசனத்து மூலமா உணர்த்தி அனுதினமும் நாம் கழுவப்பட வேண்டும். ஹல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. நம்முடைய நினைவுகள், வாயின் வார்த்தைகள், பல விதங்களில் குறைகள் நம் வாழ்க்கையில் உண்டு. ஆனாலும் தேவன் நம்மை பயன்படுத்துகிறார். ஒரே காரணம், நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அவ்வளவுதாங்க. ஆட்கிட்ட வந்து உனக்கு வீடு கிடைச்சிடும், பணம் கிடைச்சிடும் சொல்லவே இல்லை. ஒரே ஒரு காரியம், தேவன் சமாதானத்தை கொடுப்பார். யோவான் 14:1 வாசிக்கிறோம். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். அப்ப எனக்கு உங்களுக்கு இந்த உலகத்துல எவ்வளவு என்னென்ன இருந்தாலும் சமாதானம் இல்லைன்னா எந்த பிரயோஜனம் இல்லை. இந்த கொஞ்ச நேரம் ஒரு மைண்ட ஆனந்தம் திருப்பி ஊழியர்களாயினா கற்றுக்கிட்டேனா எத்தனையோ நாட்கள் சோர்ந்து போயிருக்கோம். இந்த ஊழியத்தை விட்டுட்டு கொஞ்ச நாளைக்கு வேலைக்கு சொல்லுங்க. பவர்ஃபுல்லா ஊழியம் பண்ணி ஏதோ ஆத்மாக்கள் வந்தாங்க, வரல, அவ்வளவுதான். உடனே தரிசனம் மாறிடுச்சு. இங்க பாரு, இவரு வேலைக்கு போன உடனே அந்த கம்பெனி ஸ்ட்ரைக் வந்துச்சு. அப்போ 150 பேர் வேலை போச்சாங்க. யாருனால போச்சு? அழைக்கப்பட்டவனால போச்சு. சரி, அடுத்த கம்பெனிக்கு போறாரு. அந்த கம்பெனி லாக். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு யோனா மூலமா கப்பல் ஃபுல்லா சேதமடையுது. அப்ப அழைப்புல இருந்து யாரு பின்னால போறாங்களோ அவங்கனால குடும்பம் பாதிக்கப்படும், அந்த சொசைட்டி பாதிக்கப்படும். அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். எந்த தீர்மானத்தை எடுத்து நம்ம ஆண்டவர் சமூகத்துல கால் வச்சோமோ அதுல உறுதியா இருங்க. கர்த்தரை பயன்படுத்துவோம். சூழ்நிலைகள் ஒருபோதும் நம்மை உடைக்க முடியாது. சூழ்நிலைகள் நம்ம ஏமாற்ற முடியாது. சூழ்நிலைகள் நம்ம தரிசனத்தை கெடுக்க முடியாது. சாத்தான் சூழ்நிலையை காட்டி நம்மை மிரட்டி கைப்போம். மீன் மிரட்டுறது 2 காரணம். ஒண்ணு, சொல்லி உனக்கு வந்து ஹெல்த் இல்லை, நீ ஊழியம் பண்ணாத, ரிட்டைர்மெண்ட் இனி கொஞ்ச நாளைக்கு பேசாம. ஓகே. 2, உனக்கு பணம் இல்லை, கொஞ்ச நாளைக்கு வேலைக்கு போ. 2 காரியத்துக்கு தான் நம்ம சொல்ல போறோம். இது 2மே ஊழியர் தடையே கிடையாது. உயிர் போற வரைக்கும் பிளட்ல இது கலந்துட்டோம். அதுதாங்க அழைப்பினுடைய நோக்கமே. அதாவது இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஏனெனில் அந்த பதம் ஃபுல் ஸ்டாப் ஏனெனில். ஓகே, அப்ப ஸ்தோத்திரம். கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு, ஒன்று அழைப்பு, 2வது பாடு. 2 சப்ஜெக்ட். அழைப்பு, கர்த்தர் சிலரை அப்போஸ்தலர்களாக அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியுது? விளக்கமா உங்களுக்கு புரியுதுல்ல? ஆண்டவர் சிலரை எப்படி அழைத்திருக்கிறார்? அப்போஸ்தலர்களாக அழைத்திருக்கிறார். சிலரை கர்த்தர் தீர்க்கதரிசிகளாக அழைத்திருக்கிறார். சிலரை கர்த்தர் மெய்ப்பர்களாக அழைத்திருக்கிறார். சிலரை கர்த்தர் சுவிசேஷங்களாக கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஒவ்வொருவர்கள் மேல இருக்கிற அழைப்பு வித்தியாசமா இருக்கு. ஆனா அபிஷேகம் ஒன்று. அபிஷேகம் ஒன்று. மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய வார்த்தைக்கு முழுமையாக கீழ்ப்படிந்து, அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய வசனத்தின்படி வாழ்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகள் மேலும் அவர் கொடுத்த அபிஷேகம் ஒரே அபிஷேகம் தான். ஆனால் வரங்கள் வித்தியாசம் உண்டு. ஆமென். அழைப்பின் வித்தியாசம் உண்டு. இந்த பாஸ்டர் பண்ற ஊழியம் செய்ய முடியாது, நான் செய்ய முடியாது, அவரால் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். நீங்க பண்ண முடியாது, செய்ய முடியாது, நான் செய்ய முடியாது, செய்ய முடியாது. அழைப்புக்கு பின்னால பெரிய ரகசியம் இருக்குங்க. ஆமென். அழைப்பில் இருக்கிற நம்ம இப்ப இந்த நாள் டைவர்ட் பண்றாங்க. சார் என்ன பண்றோம்? உங்களுக்கு புரியுதா? ஏங்க, பைபிள்ல இருந்து ஒரு இடத்தை கொண்ட முடியாது, இடத்தை அப்படிதான் நான் படிக்கிறேன். இல்ல அம்மா அப்படிதானம்மா? அப்படி இல்லையா? அப்படிதான் பைபிள் ஒரு இடத்தை இருந்து விடு அப்படிதான் போட்டிருக்காங்க. ஏன் பைபிள் அதுதான் பைபிள். ஓகே, நம்ம உண்மையா அதை முழுசா வாசித்து கீழ்ப்படிந்தா கர்த்தர். நம்ம பிரச்சனை என்னன்னா நமக்கு சாதகமா வாசிப்போம்.
நீங்க செபத்தை பண்ணிட்டு மெடிடேஷன் பைபிள் தியானம்